அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் போனை கண்டுபிடிச்சாருன்னு நம்ம ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அது ஃபுல் ஸ்டோரி கிடையாது. 1876ல அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் டெலிபோனுக்கு பேட்டன்ட் வாங்கினது உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு இட்டாலியன் இன்வென்டர் இந்த ஸ்டோரியில இருக்காரு. ஆண்டோனியோ மியூச்சி அப்படின்ற ஒரு இன்வென்டர் தான் 1871ல யுஎஸ் பேட்டன்ட் ஆஃபீஸ்ல அவருடைய வாய்ஸ் கம்யூனிகேஷன் டிவைஸ்க்கு பேட்டன்ட் கேவட் ஃபைல் பண்ணாரு. அந்த பேட்டன்ட்டை ரெனியூ பண்ண வருஷத்துக்கு வெறும் $10 மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு. ஆனா அப்போ அந்த $10 அவர்கிட்ட இல்லாததுனால அந்த பேட்டன்ட் ரைட்ஸும் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அப்புறம் சில வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் வந்து பேட்டன்ட் வந்து ஃபுல் ரைட்ஸ் வந்து வாங்கினாரு. அதனால தான் இப்போ வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ்லாம் நம்ம படிக்கும் போது டெலிஃபோனை கண்டுபிடிச்சது வந்து கிரஹாம் பெல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 2002ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல ஆண்டோனியோ மியூச்சியும் டெலிஃபோனுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் அஃபீஷியலா அக்னாலேஜ் பண்ணாங்க. பெல் செஞ்ச முதல் ஃபோன் கால்ல அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? மிஸ்டர் வாட்சன், கம் ஹியர், ஐ வாண்ட் டு see you. இந்த ஒரு சின்ன ஃபோன் கால் கம்யூனிகேஷனுடைய அப்டேட்டையே ஃபுல்லா மாத்திருச்சு. அதனால இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்டாரியன்ஸ்லாம் சொல்றது என்ன அப்படின்னா, டெலிஃபோன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒருத்தரால மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டதில்ல, நிறைய பேர் சேர்ந்து ஒரு காம்படிட்டிவா வந்து அதை கண்டுபிடிச்சு அதை வந்து லான்ச்சும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அஃபீஷியலா சக்சஸ்ஃபுல்லா வந்து பேட்டன்ட் வாங்கினது கிரஹாம் பெல் தான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? டெலிஃபோன் வந்து இனிமே வந்து ஸ்கூல்ல யாராவது கிரஹாம் பெல் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அது கிரஹாம் பெல்னு ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம டெக் பக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க.